வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் சுவையில் கடாய் வெஜிடபிள் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இது எல்லா வகையான காய்கறியும் சேர்த்து செய்வோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, நான், புலாவ்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த டேஸ்ட்டுக்கு ரொம்பவே அடிமையாகிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிட்டு இருக்கும். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். திரும்பவும் அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸில் உள்ள குடமிளகாய், அதே போல் 2 பெரிய வெங்காயம் இது போல் நல்லா பெருசாக க்யூப்பாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். கண்ணாடி பக்குவத்துக்கு இது நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸு, 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர், அதே போல் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து இந்த வெஜிடபிளை நல்லா வதக்கிக்குவோம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்லாம் விருப்பமோ அதெல்லாமே நம்ம சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடணும். வதக்கிட்டு செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ வதக்கினதுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு திரும்பவும் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். 2 தக்காளி பழம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த காய்கறி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் சேர்த்துக்குவோம். மல்லி, மிளகு, ஜீரகம்லாம் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த காய்கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. காய்கறி நல்லா மூழ்கி வெந்து வரட்டும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு உப்பு காரம் பாருங்கள் தேவைன்னா சேர்த்துக்குங்க. நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கிடையில் இதுக்கு நம்ம ஒரு இது அரைச்சிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதிலே கொஞ்சமாக பால் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். உங்கள்கிட்ட பன்னீர் இல்லைன்னா முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்ப்பாங்க, அது இல்லைங்கிறதுக்காக நான் இது போல் சேர்க்குறேன். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்படி சேர்க்கும் போது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச காய்கறி நல்லா வெந்துட்டு இப்போ அரைச்ச பன்னீரை இது கூட சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கடைசியாக இறக்க போகிறப்ப கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டிதான். கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கடாய் வெஜிடபிள் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, புலாவ், ரொட்டி, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.